வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இரு காற்று சந்திப்பின் காரணமாக தமிழகத்தில் அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலமழை கிடைத்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் நேற்று மே மாதம் 6ஆம் தேதி இந்திய வானிலை மையம் தென்மேற்கு பருவமழை அந்தமானில் மே 13ஆம் தேதி துவங்கும் என்றும் அறிவித்த நிலையில், கேரளாவுக்கு அதன் பிறகு ஒரு 10 நாள் கழித்து கேரளாவுக்கும் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் அறிவித்தது. கேரளாவுக்கு மே கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முன்னதாக வெப்பச்சலமழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 13ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரும் நாட்கள் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். மே 10ஆம் தேதிக்கு பிறகு சற்று குறைவான காற்றாகவும், அதன் பிறகு மே 13ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இந்த கணவாய் பகுதியில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு என்பது முற்றிலுமாக குறைய வாய்ப்புள்ளது. காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக கணவாய் பகுதிகளுக்கும் மழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை அதிகபட்சம் வேலூரில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸாகவும் ஓரிரு நாட்கள் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் அநேக இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் இன்று மழைப்பொழிவு என்பது சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாகவும், கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதி ஆங்கங்கே பழனி சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும், உடுமலைப்பேட்டை வடக்கு பகுதி அதிகபட்சம் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் நேற்று லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள் கிடைத்திருக்க வாய்ப்புள்ளது. இன்றும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அங்கங்கே ஒரு சில இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் இரு காற்று இனிமை என்பது உள் மாவட்டங்கள்,
மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அமையும் என்பதால் சேலம் தருமபுரி இன்று சேலம் மாவட்டத்துக்கு மழை கிடைத்தாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் இன்று பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள் வட மாநிலங்களிலிருந்து வெப்ப நீராவி வரும் என்பதால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது இருக்காற்று இறைவனை காரணமாக மழை கிடைக்கும் என்பதால் ஓரிரு இடங்கள் இருக்காற்று இணைவு இருக்கும், ஓரிரு இடங்கள் இருக்காற்று இணைவு இருக்க வாய்ப்பில்லை. இதன் காரணமாக இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று மழைப்பொழிவு குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக. மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றே ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலை நேரங்களில் அல்லது நள்ளிரவுக்கு பிறகு சென்னைக்கும் இன்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை அல்லது நள்ளிரவுக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைத்தாலும் இன்று சென்னைக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மாலை அல்லது நள்ளிரவுக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒதுக்கும் இடம் பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை மட்டும் ஒதுக்கும் என்றும், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் காற்றின் வேகம் பாலக்காட்டு கணவாய்க்கு அதிகபட்சம் காற்றின் வேகம் மே 10 முதல் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிலும் மே 13 பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதிகளில். நாளை மே மாதம் 8 பொறுத்தவரை தமிழகத்தில் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களிலே மழை அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சில இடங்களை ஒதுக்கி சில இடங்களை பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காற்றின் அமைப்பை பொறுத்து மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் அன்றன்று வானிலை கேட்டு பயன்பெறுங்கள். இன்று அறிவித்த மாவட்டங்கள், நாளை அறிவித்த மாவட்டங்கள் வெவ்வேறாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளையும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 9, 10 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே 13 மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போது காற்று பகுதியை சில இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள் மாவட்டங்கள் காற்று, மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதியெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு வரும் நாட்கள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மே மாதம் 10 வரை பெரும்பாலும் கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா இந்த இடங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகம் உள்பகுதியை பொறுத்தவரை மழை பெய்யும் இடத்தில் காற்றோடு மழை இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே 11 பிறகு வங்கக்கடலில் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மே 13 பிறகு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கைக்கு தெற்கு பகுதி அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழக கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 8 பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மே 13 பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதி, மேலும் தென்காசி, செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி இந்த கணவாய் பகுதியெல்லாம் காற்றின் வேகம் வரும் நாட்கள் அதிகரிக்கும் என்பதால்
தமிழகத்தில் உள்பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கும் காற்றின் வேகம் மாலை இரவு நேரங்களில் கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல் மேலும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று வலுவாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்களில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.